பார்த்தோன்னே நம்ம கிஞ்சிக்கு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிக் விடுவான் பாருங்க, ஜாக் பாட்டு கிடைச்சிரும். அதனால நம்ம கிஞ்சி ஜெயிச்சிருவான். நம்ம கிஞ்சி ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன ஜாக் பாட்னா அந்த சார்லஸ் மூஞ்சிலேயே ஒரு மிதி அடிச்சு அவனை நாக் அவுட் கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பேண்டா இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து கண்டெய்னர் மேல உட்காந்துட்டு இருக்கான். அவன் யாராச்சும் வருவாங்களா, அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கலாமா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க வரக்கூடாத ஒருத்தன் வரான். அவன் தாங்க ஹசிமே கஜிமோ. இவன் யாருன்னு தெரியுதா? கல்லிங் ஸ்டார்டிங்ல இவன் தானே முதல்ல புதுசா ஒரு ரூல போட்டான், எல்லாரும் பாயிண்ட் எல்லாத்துக்கும் தெரியணும்னு. இவன் நான் ஸ்டார்டிங்ல பொண்ணு நினைச்சிட்டேங்க. இவன் பையன் இவன் இங்க வர அதை பார்த்துட்டு பாண்டா, ஐயோ இவன் பயங்கரமான ஆளாச்சே, இவன் 400 வருஷமா இருக்கிற சாசரர் ஆச்சே, இவன்ட்ட மாட்டிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டா என்ன செய்வான் பாருங்க, உண்மையாவே பாண்டாவே மாறிடுவாங்க. அப்படி பாண்டா மாதிரி நடந்துட்டு வா வா மூங்கில் மரம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருப்பானா. அந்த கேம் மாஸ்டர் உள்ள புந்து கோத்து விட்டுரும் அந்த ஹசிமோ கிட்ட, அவனும் பாண்டா கிடையாதுடா, அவன் ஒரு ஜுஜுட்சு மந்திரவாதி அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு கொடுக்க, அதை கேட்டவன அந்த ஹசிமோவோ சுகுணா எங்க இருக்கான் நான் அவன் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டாவை பிடிச்சி அடின்னு அடிப்பான் பாருங்க. அந்த பாண்டாவோ என்னடா இப்படி அடிக்கிறானே சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவான், அவனுக்குள்ள இருந்து அந்த கொரில்லா பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான் பாருங்க. கொரில்லா பவர்லாம் ஒரு பவரா அப்படின்ற மாதிரி அவன் அசால்ட்டா அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவாங்க. இப்போ வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாகர் நிலைமையில என்ன பண்ணுவான், அவனுக்குள்ள ஒரு சிஸ்டர் கேரக்டர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேரக்டர் டைனோசர் மாதிரி இருக்கும். அந்த டைனோசர் மாதிரி உருவம் மாதிரி அட்டாக் பண்ணான்னு வர அதையும் அவன் அசால்ட்டா போட்டு தள்ளிடுவான். அப்பன்னு பார்த்து பாண்டாவோட மைண்டுக்குள்ள ஒன்று நடக்கும். அங்க கட் பண்ணி பாண்டாவோட மைண்டுக்குள்ள போனா அங்க பாண்டாவும் கூட டைனோசர் கொரில்லா இவங்களாம் குட்டி குழந்தையா இருப்பாங்க. அங்க கொரில்லா வந்து பாண்டாவோட அண்ணன், டைனோசர் வந்து பாண்டாவோட அக்கா. இவங்கெல்லாம் ஒன்னா இருக்கும்போது கொரில்லாக்கு வந்து பாண்டாவை பிடிக்காது. அப்பன்னு பார்த்து அங்க இருக்கிற அந்த கிராமத்துல இருக்கிற நரி அப்புறம் அங்க ரங்கூனு இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கும், நம்ம பாண்டா கிட்ட வம்பளுத்துக்கிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். அவன் பாலையும் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொரில்லா இருக்கான் பாருங்க வண்ண, இவனுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டான் பாண்டாக்கு. அந்த டைனோசர் அக்காவும் நீ பாண்டாக்கு சப்போர்ட் பண்ண உன் தம்பி தானே அப்படின்னு பேசிட்டு இருக்க, சரி பாண்டாவை பார்க்க போலான்னு சொல்லிட்டு எங்க கொரில்லாவும் அந்த டைனோசர் பார்க்க போகும்போது டக்குன்னு அங்க பாண்டாவோட அப்பான்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த பாண்டாவோட அப்பா கேரக்டர் அங்க இருக்கிற அந்த கொரில்லாவையும் டைனோசரையும் கையில தூக்கிட்டு, இதுக்கப்புறம் நீங்க அந்த பாண்டா கூட இருக்க முடியாது, அந்த பாண்டா தனியா தான் இருந்தாகணும் அப்படி சொல்லிட்டு கொண்டு போயிருவாங்க. ஒருவேளை இந்த டைனோசரும் கொரில்லாவும் செத்து போச்சோ, அப்படியே அந்த நெஜ உலகத்துக்கு வந்தா அங்க பாண்டாவை பார்த்தா கை தனியா கால் தனியா பிஞ்சு போய் கிடப்பான். இவன் ஒரு பொம்மையில உருவான கர்ஸ் ஸ்பிரிட் தானே, நம்ம மாசாமிச்சு தானே உருவாக்கி இருப்பாரு. அப்ப பாண்டாவோட தலையை மட்டும் குச்சி வச்சு தனியா தூக்கிட்டு அவன் கேட்பான் பாருங்க அஜிமோ, டேய் சுகுணா எங்க இருக்கான் சொல்லுடா அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு பாண்டாவோட வாயி ரொம்ப கஷ்டப்பா திறக்க முடியல என்னால அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க.